ஹலோ கைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், ரச சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு இன்றைக்கி தக்காளி தொக்கு, அப்படி இல்லாட்டி தக்காளி பஜ்ஜின்னு கூட ஒரு சில ஊரில் சொல்லுவாங்க. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயை வச்சு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, பெரும் சீரகம், 3 பல்லு பூண்டு, பெரிய வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டு தக்காளி வந்து நம்ம கட் பண்ணியும் சேர்க்கலாம், அரைச்சும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அது வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு வேணும் அப்படின்னா இப்படியே கூட சாப்பிட்லாம். நான் வந்து எக்கு வந்து அவிச்சு இது கூட சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.